கணனியின் மூலம் கருவின் பாலினம் கண்டறிந்து தாயின் கருவிலேயே குழந்தையை கொல்லும் இந்நாட்களுக்கு ஒத்ததாகவே 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆப்பிரிக்காவில் உள்ள காலபார் என்ற இடத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறந்துவிட்டால் இது பிசாசின் சக்தியால் உண்டானது என கருதி பிள்ளைகளை கொன்றுவிட்டு தாயை காட்டிற்குள் விரட்டி விடுவர். கிராமத் தலைவன் இறந்தால் அவனோடு அவனது குடும்பத்தையும் வெட்டி புதைத்து விடுவார்கள். இவர்கள் மத்தியில் சென்று மிஷனரி பணி செய்து கிறிஸ்துவை அறிமுகம் செய்தவர் மேரி ஸ்லேசர். அவர்களது மூட பழக்கங்களை மாற்ற தனி பெண்ணாக இருந்து அரும்பாடுபட்டார். எங்கெல்லாம் இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறதோ அங்கு உடனே சென்று அந்த பிள்ளைகளை காப்பாற்றி தானே தத்து எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். 1903ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் ஞானஸ்நான ஆராதனையில் மற்ற மக்களுடன் சேர்ந்து இப்பிள்ளைகளும் ஞானஸ்நானம் பெற்றனர். பின்பு அழகிய திருச்சபையும் உருவானது. உங்கள் மூலம் தேவனின் நோக்கம் நிறைவேறுகிறதா?